இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் நமக்கே ரசிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் நிறைய ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கே ஷாக் ஆகிற மாதிரி அஜய் போயிட்டு இப்போ திடீர்னு ராகினி கிட்டக்க தன்னோட காதலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதில் ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா அஜயை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ராகினி போவாங்களா, இல்லை அப்படின்னா ராகினி என்ன பண்ணலாம்னா சரி ஓகே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு நேராக கிளம்பி இவங்க வீட்டுக்குள்ளார போய் இவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ நிவின் பேச பேச லைட்டாக உங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு தப்பாக இருக்கே, ஒருவேளை இவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஒரு கல்யாணத்தில் ஏதோ ஒரு பொய் இருக்குமா, இல்லை அந்த பொண்ணு ஏதாச்சும் வாக்குறுதியை கொடுத்துருப்பாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ நேரம் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோம், கொஞ்சம் க்ளோஸாக இருந்தோம்னா விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம்ல அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இவ கிளம்பி போகிறதுனா கல்யாணமாக இல்லாட்டி கூட, ஆனால் அஜய் கிட்டக்க நானும் உன்னை காதலிக்கிறேன்னு பொய்யா ஒன்றை சொல்லி அடிக்கடி இந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இதான் நம்ம வீட்டுடைய மருமக அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க, ப்ளஸ் காவேரிக்கும் இவங்களுக்கும் விஜய்க்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பானுங்களோ, வேறு ஏதோ தப்பு இருக்கே, இவங்கள்ட்ட காதல் இருக்க மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுலேருந்து அடுத்தடுத்தது குட்டி குட்டி இதெல்லாம் மூமெண்ட்டெல்லாம் ஆரம்பிச்சு கடைசியாக இவங்க ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போட்டு உடைக்கிற மாதிரி விஷயத்தை ராகினி பண்ண போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா விஜய் தான். விஜய் தேவலாம் நிவின் டெவலரி, நிவின் இப்போ கடைசியில் ராகினி டெவலரி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பெரிய அவமானம் ஆகிடும். காசுக்காக கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய கேரக்டரே அண்டர்மைன் பண்ணுற மாதிரி, ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி எல்லாரும் பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நாளைக்கு பார்த்தா விஜயும் இப்போ இந்த காவேரியும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு இவருக்காக அவங்க சமைச்சு கொடுக்க, பரவாயில்லையே நல்லா சமைச்சிருக்கேன், யூஸ்வலாக உனக்கு முட்டை கூட போட வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், நான் நல்லா சமைக்கிறேன், நல்லா இருக்கேன் சாப்பாடுன்னு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறது. சாப்பிட்டு அப்புறம் இவர் பாராட்டுறது, அப்புறம் வேணும்னே இவங்க வெண்ணிலா மாதிரியே அப்படியே பவ்யமாக அப்படியே பம்மி பயந்து என்னங்க நீங்கள் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிற சம்பவங்கள் வேறு ஒரு பக்கம் நடக்க போகுது. ஸோ அதில் காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படியே ஒரு மாதிரி இந்த ஆர்கானிக்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நம்ம எதையும் கெமிக்கல் போட்டோ இல்லை யாராவது அவங்க பக்கத்தில் இருந்து தள்ளி விட்டோலாம் வளராமல் அதுவாகவே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்க உறவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. ஒரு பரஸ்பரமாக நம்பிக்கை இருக்குது, ஒரு பிடிக்க ஆரம்பிக்குது, ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு லைட்டாக அவங்களுக்கு தோணவும் ஆரம்பிக்குது. இதில் வேற இவங்க நாளைக்கு வேற இப்போ நான் வெண்ணிலா மாதிரி இருக்கதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கே, நாளைக்கு வெண்ணிலாவுக்கும் நமக்கு 2 குழந்தை வெண்ணிலா மாதிரியே பிறந்தா என்ன நினைப்பீங்க அப்படின்லாம் வேற கிண்டல் பண்ணுறது கேட்கறது, இவர் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு வெக்கப்படுறது அப்படிங்கலாம் நடக்க, இதெல்லாத்தையும் பார்த்து தாத்தா கொஞ்சம் சந்தோஷப்பட போறாரு. ஆனால் தாத்தாவுக்கு தெரியல சீக்கிரமாகவே நிவின் ஒரு பூகம்பத்தை கொண்டு போட போறாரு, ராகினி ஒரு பூகம்பத்தை போட போறாங்கன்ட்டு. இதுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் கங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் சந்தோஷமாக நிம்மதியாக கணவருக்கு சமைச்செல்லாம் கொடுத்து 2 பேர் சேர்ந்து புது கான்ட்ராக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு டைமு கொடுக்கறது, அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி கொடுத்து அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆக போகிறது ஒரு பக்கம். இந்த பக்கம் விஜய் காவேரி காதலுக்கு இடையில உள்ளே போகிற நிவின் அண்டு இவங்களும் ராகினி ஒரு பக்கம் கதை போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் நமக்கே